வணக்கம் மக்களே. இப்போவும் கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, மரங்களை பாருங்கள். ஒரு 10-30 வருஷம் முன்னால், 30 வருஷத்தை விடுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாதையெல்லாம் மரங்கள் நிறைய இருக்கும் பாருங்கள். அடர்த்தியாக இருக்கும். காட்டுக்குள்ளே வந்துட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ பாருங்கள், மரங்கள் எல்லாமே காலி. அங்கங்கே ஊற்றுக்கள் தென்பட்டு ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. இப்போ அதெல்லாம் காணலை, வெறுமையாக இருக்குது. பூமி எப்படி பாடுபடுது பார்த்திங்களா? ஒரு இயற்கையே இந்த பாடுபட்டுச்சுன்னா இப்போ மனுஷரோட நிலையை பற்றி சொல்லவே வேண்டாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இயற்கை பாருங்கள், சில மரங்களுக்கு வேர் தெரிஞ்சு அப்படி காஞ்சி போய் பாறைகளை கூட அது ஒரு ஸ்டெடியாக இல்லாத மாதிரி ரொம்ப காஞ்சி போய் அது பாட்டு கிடக்கு. இல்லைன்னா அந்த சுற்றி மரங்கள் அந்த பாறையை குளிர்ந்துருக்கும்போது அது ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் 35 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கோமெல்லாம் இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகான மரங்களாக இருக்கும். அந்த இயற்கை ஊற்றுக்கள் பார்த்திங்களா, தண்ணி சலன்னு அடிக்கிறதுக்கு அங்கங்கே சத்தம் போட்டுட்டு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு உணர்வு இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏதோ நிறைய கார் போகுது, நம்ம அது மாதிரி நம்மளும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. கொடைக்கானலில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுதேன். நான் கடைகளெல்லாம் காட்ட மாட்டேன், ரொம்ப விலை சொல்லுதாங்க என்ன, அதனால் கடைகளெலாம் காட்ட மாட்டேன். போனோம், அந்த மலர் கண்காட்சியை பார்த்தோம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோன்னு சொல்வேன். சரியா? இங்கே வந்து டவரே கிடையாது. இது கூட அப்லோட் ஆகுதோ என்னமோ அது தெரியலை. சரி, நீங்களும் வீட்டில் மரங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள். அப்போ தான் பிற்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி மக்களே, வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைப்